மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலில் திடீரென காட்சி கொடுத்த அம்மன்க. செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலானது ஜாதி மத பேதம் இல்லாமல் அனைவருக்குமே அம்மனை வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான அனுமதிக்கும் ஒரு தனித்துவமான திருத்தலமாக இருக்குது. மேலுமே இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டமானது அதிகரித்தே கொண்டே இருக்கிறது. அவங்களோட வாழ்க்கையில் பல்வேறான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் ஒரு அற்புதமான அம்மனாக இருக்குங்க. சுயம்பு அம்மன் திருமேனி மற்றும் பங்காரு அடிகளார் அம்மா அவங்களால வழிநடத்தப்படக்கூடிய சேவைகள் இந்த கோவிலோட ஒரு சிறப்பு அம்சமாக இருக்குங்க. ஓம் சக்தி அப்படிங்கிற கோஷத்தோட லட்சக்கணக்கானவங்க இங்கு வந்து வேள்விகள் மூலம் அம்மனை வழிபடுறாங்க. மேலுமே இந்த ஆலயத்திற்கு இருக்கக்கூடிய சிறப்புகளையும் இந்த ஆலயத்தில் தற்போது நேரடியாக அம்மன் பார்த்திங்களா காட்சி கொடுத்த ஒரு அற்புதமான நிகழ்வு தான் இந்த ஆலயத்தில் இருக்குது. இந்த ஆலயத்தோட சிறப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மேலுமே இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தால் கிடைக்கக்கூடிய யோகத்தையும் பார்க்க போகிறோம். மேலுமே நம்ம செல்லும்போது சில தவறுகளை செய்யக்கூடாது அப்படி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலுமே இந்த அம்மன் கோவிலானது உருவான வரலாறானது ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. அதையுமே பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு இந்த அம்மன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சக்தி பராசக்தி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் 3 முறை பதிவிடுங்க. உங்களுக்கு இந்த அம்மன் அருளால் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே யோகமாக இருக்க நாங்களுமே இந்த அம்மன்கிட்ட பிரார்த்தனை செய்கிறோங்க. மேலுமே ஏராளமான பக்தர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்குங்க. இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலில் இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே அவங்களுடைய தலையெழுத்துமே மாறுவதாக சொல்லப்படுறாங்க. இந்த திருத்தலத்தில் மூலவராக ஆதிபராசக்தி காட்சி தருகிறாளுங்க. இங்கு வீற்றிருக்கக்கூடிய அம்பாளுக்கு 2 கரங்கள் தாங்க இருக்கிறது. பொதுவாகவே அம்மன் சிலைகள் அப்படின்னாவே 4 கரங்களோ அல்லது 8 கரங்களோ இருக்கும். ஆனால் இந்த இடத்துல அம்பாள் மானுட ரூபத்தில் காட்சி தருகிறாளோ அந்த இடத்துல அம்பாளுக்கு 2 கரங்கள் மட்டுமே இருப்பது வழக்குங்க. மதுரை மீனாட்சி அம்மனுக்கு கூட 2 கைகள் தாங்க இருக்குது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. இந்த ஆதிபராசக்தி கோவில்லையும் அம்பாள் நேரடியாக வந்து தரிசனம் தந்ததுனால தேவியோட சிலைக்கு 2 கரங்கள் மட்டுமே இருக்குது. அந்த அம்பாளோட சிலைக்கு கீழே சுயம்பு ரூபத்தில் இருக்கக்கூடிய தேவி காட்சி தருகிறாளுங்க. இந்த கோவிலில் கருவறைக்கு உள்ளே சென்று பெண்கள் கூட வழிபடலாம், பூஜைகள் செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்திங்களா முதல்ல பங்காரு அடிகளார் ஏற்படுத்தியிருக்காருங்க. அரசின பிரிவை சேர்ந்த ஒருவர் இந்த கோவிலை கட்ட வேணும் அப்படிங்கிற ஒரு ஆதிபராசக்தியோட ஆணையின்படி இந்த கோவிலானது கட்டப்பட்டதுங்க. இதனால் இந்த கோவில் ஜாதி சமயங்களை கடந்த சித்தர் பீடம் என சொல்லப்படுது. கோவில்களுக்கு உண்டான ஆகம விதிகளுக்கு எல்லாமே அப்பாற்பட்டது தாங்க இந்த திருத்தலம் அப்படிங்கிற ஒரு சிறப்புமே இந்த ஆலயத்திற்கு இருக்குது. மேலுமே இந்த கோவிலோட வரலாறானது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனதுங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த ஆலயத்தில் திடீரென நடந்த ஒரு அதிசயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மேல்மருவத்தூரில் சுயம்பு வடிவத்தில் அன்னை எழுந்தருளிக்கக்கூடிய இடத்துல ஒரு பெண் சித்தரானது இருந்தாங்களாம். அவரே சித்தர்களோட தலைவியான ஆதிபராசக்தி. இந்த புண்ணிய பூமியில் ஒரு சித்தர் கூட்டமே உரைகின்றது. கோவிலோட வடபுறம் நஞ்சை நிலம் இருந்ததுங்க. இந்த வயல் பகுதியில் இருந்து வந்து இரவில் தங்கும் பக்தர்களோட வசதியை கருதி ஒரு கீற்று கொட்டகையாவது அமைக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சில அன்பர்கள் ஆசைப்பட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல கொட்டகை அமைக்க அன்னையோட உத்தரவானது கிடைக்கவில்லை. மேலுமே அந்த நிலத்தில் அடியில் பல சித்தர்கள் இருப்பதாகவும் பங்காரு அடிகளார் தெரிவிச்சிருக்காரு. எனவே தான் இந்த கோவிலை சித்தர் பீடம் என சிறப்பாக அழைக்கப்படுறாங்க. இந்த கோவிலோட தல பெருமையானது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க. அன்னை ஆதிபராசக்தியோட சிலையானது 3 அடி உயரம் உள்ளது. தாமரை பீடத்தில் வலது காலை மடக்கியும் இடது காலை ஊன்றியும் அமர்ந்திருக்கிறாங்க. இடக்காலை ஊன்றியிருப்பதன் மூலம் அனைத்திலுமே முதன்மை தத்துவம் பெற்றவள் ஆதிபராசக்தி அப்படிங்கிறத உணர்த்தப்படுகிறது. அவள் தன்னோட வலது கரத்தில் தாமரை மொட்டு ஒன்றை எழுந்திருக்கிறாள். பொதுவாகவே அம்பாள் சிலைகளுக்கு 4 அல்லது 8 கரங்கள் தான் அமைக்கப்படும் வழக்கம். ஆனால் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியும் 2 கரங்களோட காட்சி தருகிறாள். இந்த கோவிலோட தல வரலாறானது ரொம்ப ரொம்ப வித்தியாசமானதுங்க. ரொம்ப சுவாரஸ்யமானது. ஒரு வேப்ப மரமோ முதல்ல புற்றும் தான் இந்த கோவிலில் உருவாக காரணமாக இருந்ததாம். பல வருடத்திற்கு முன்னாடி ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தின் காரணமாக இந்த வேப்ப மரம் பார்த்திங்களா அடியோடு சாய்ந்து தான் புற்றும் கரைந்து தான் அதனோட அடியில் இருந்த அம்பாள் சுயம்பு வடிவமாக தன்னை தானே வெளிப்படுத்தி கொண்டாளுங்க.
தன்னைத்தானே அம்மன் வெளிப்படுத்தி கொண்ட அந்த இடத்துல தான் இன்று மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் மூலஸ்தானமானது அமைக்கப்பட்டிருக்காங்க. திரு கோபால நாயகர் அப்படிங்கிற ஒரு வேப்பமரம் விழுந்த இடத்தை சுத்தப்படுத்தி சுயம்பு வடிவில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு கொட்டகை அமைத்து விளக்கேற்றி ஆரம்ப காலத்தில் வழிபட்டு வந்திருக்கிறாரு. அந்த கோவில் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து கோவில் கட்டக்கூடிய பணியானது 1977ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுங்க. அன்று முதல் சித்தர் பீடத்தில் பக்தர்கள் அம்மனிடம் அருள்வாக்கு கேட்பதற்கு ஆரம்பிக்க தொடங்கியிருக்காங்க. அதில் கிடைத்த காணிக்கை வைத்து தான் இந்த கோவில் என்று இந்த அளவுக்கு பெரிய அளவில் கட்டப்பட்டிருக்காங்க. ஆனால் சுயம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு உருவம் கிடையாதுங்க. இதனால் பக்தர்களுக்கு கண்கண்ட தெய்வமாக இருக்க வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை அம்பாள் கிட்ட வைத்து சிலையை அமைத்து தரும்படி அருள்வாக்கு கேட்டிருக்காங்க. பக்தர்களோட கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அந்த அம்பாள் பார்த்திங்களா சிலையை வடிப்பதற்கு உத்தரவு கொடுத்துட்டாங்க. அதன்படியே சிலையானது அமைக்கப்பட்டு அதில் இன்றளவும் சிறப்பாக குடிகொண்டிருக்கக்கூடிய அம்பாள் தன்னோட பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறாளுங்க. தீராத பிரச்சனைகளையும் தீர்க்க ஒரு அற்புதமான ஆலயமாக இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலானது இருக்குங்க. மேலுமே இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து வருவதை வழக்கமாக வைத்திருக்காங்க. குறிப்பாகவே பெண் பக்தர்களோட வருகையானது இந்த கோவிலுக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கு. சிவப்பு துணி அணிந்து வரவங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களுமே கிடைக்கும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வரும் ஒரு நம்பிக்கை. மேலுமே பில்லி சூனியம் போன்றவற்றில் கூட பாதிக்கப்பட்டவங்க அது எல்லாமே விடுபட அதர்வன பத்ரகாளி கோவிலானது இங்கு சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டிருக்காங்க. அங்கு வந்து வேண்டுதல் வைத்து வழிபட்டிங்க அப்படின்னா நிச்சயம் அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும். அன்னை ஆதிபராசக்தி மானிட வடிவத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இடங்களில் மட்டுமே அவளை 2 கரங்களுடன் படைப்பது வழக்குங்க. அன்னை ஆதிபராசக்தி அமைந்திருக்கக்கூடிய தாமரை பீடம் இருதய கமலம் நெஞ்சத்தாமரை என கூறப்படுகிறது. போலவே உயிர்களோட நெஞ்சமே தன்னுடைய உறைவிடம் அப்படிங்கிறத உணர்த்துக்கிறதுங்க. இந்த தாமரை மலரோட புற இதழ்கள் கீழ் நோக்கி இருக்கும், அக இதழ்கள் மேல் நோக்கி இருக்கும். நெஞ்சின் 2 பகுதிகளை அக இதழும் புற இதழும் குறிக்கிறதுங்க. இதனை அகமனம் புறமனம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய புறமனம் உலக இன்பங்களில் ஈடுபட்டு அழிந்து கீழ் நோக்கி இருக்கிறது. மேலுமே அகமனம் அன்னையோட அருளை நாடி மேல் நோக்கி எழுவதை குறிக்கிறது. அன்னையோட இடக்கால் கீழ் நோக்கி புற இதழ்களின் மேல் படிந்திருக்கும். அதாவது உலக இன்பங்களில் மூழ்கி இருக்கக்கூடிய மக்கள் அழிந்து விடாமல் அவங்கள காக்க அன்னை தன்னோட திருவடிகளை தந்தருள்கிறாள் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாங்க. இதுதான் அன்னை ஆதிபராசக்தி கோவிலோட சிறப்புங்க. பெண்கள் கருவறைக்குள்ளே சென்று அர்ச்சனை செய்யக்கூடிய காட்சியை பிற கோவில்களில் நம்மளால் காண முடியாது. மேலுமே மாதவிலக்கு காலத்தில் கூட அவங்க கோவிலுக்கு செல்வதும் இல்லை. மேல்மருவத்தூர் கோவிலில் இத்தகைய கட்டுப்பாடுகள் எதுவுமே கிடையாதுங்க. ஆண்டுதோறுமே பெண்களே கோவில் விழாவை கொண்டாடுகிறாங்க. கருவறைக்குள்ளே சென்று பூஜையுமே செய்யப்படுவாங்க. அனைத்து ஐஸ்வர்யங்களும் பெற்று வாழ இங்கு இருக்கக்கூடிய அம்மனை வழிபாடு செய்வது உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும். பிரார்த்தனை அப்படின்னு பார்த்தோமா, அனைத்து ஐஸ்வர்யங்களும் பெற்று வாழ இங்கு பிரார்த்தனை செய்யப்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. நேர்த்தி கடனாக இந்த அம்மன் ஆலயத்தில் பார்த்திங்களா அம்மனுக்கு சக்தி மாலை அணிந்து இருமுடி எடுத்தோம், அங்க பிரதர்ஷனம் செஞ்சோம் தங்களோட நேர்த்தி கடன்களை செலுத்துகிறாங்க. இங்கே திருவிழா அப்படின்னு எடுத்துட்டோமா, ஆடிப்பூரம், தைப்பூசம், பங்காரு அடிகளாரோட பிறந்த நாள் மார்ச் 3, மேலுமே நவராத்திரி, இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விழாவாக இந்த ஆலயத்தில் கொண்டாடப்படும். மேலுமே ஆடி மாதம் மேல்மருவத்தூர் அம்மனுக்கு ஆடி கஞ்சி எடுத்தல் ரொம்ப சிறப்பாக இங்கே கொண்டாடப்படுவாங்க. அனைத்து பகுதிகளில் இருந்தும் மக்கள் பார்த்திங்களா செந்நிற ஆடைகளை உடுத்தி இந்த கோவிலுக்கு வந்து வழிபடுவாங்க. இங்கு வரக்கூடிய பக்தர்களோட வசதிக்காக விழா காலங்களில் தமிழகத்தோட பல பகுதிகளில் இருந்தும் சிறப்பு ரயில் மற்றும் பஸ் வசதியுமே ஏற்பாடு செஞ்சு தருவாங்க. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி திருக்கோவிலானது காலை 6 மணி முதல் 12 மணி வரைக்கும், மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரைக்குமே திறந்திருக்குங்க. இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்றமும் நடக்குங்க. கண்டிப்பாக இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் அருளால் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலோட சிறப்பும் மேலுமே இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய யோகங்களையும் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பிடிக்கும் அப்படின்னா ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் 3 முறை பதிவிடுங்க. அதே மாதிரி நீங்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு இந்த 2026 இந்த வருடத்தில் போயிட்டு வந்தீங்களா? மறக்காமல் உங்களோட அனுபவங்களை எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஆல் வியூவர்ஸ் தேங்க்யூ. மேலுமே உங்களுக்கு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஓம் சக்தி பராசக்தி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். ஆல் வியூவர்ஸ் தேங்க்யூ.